ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. 16ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் குளோபல் ஃபேக்டர்ஸ். இந்த டேரிஃப் சம்மந்தப்பட்டது. இந்தியா யூஎஸ் உடனான இந்த டேரிஃப் நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு கணிசமான முன்னேற்றம். அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசன், ரிசல்ட் சீசன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் மார்க்கெட்டை அப்சைடு, அதாவது பாசிட்டிவ் சைடுக்கு இழுக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இன்றைக்கு முடிஞ்சிருக்கு. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 261 புள்ளிகளும், சென்செக்ஸ் 862 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 622 புள்ளிகளும் அதிகரித்து மெயின் இண்டெக்ஸ் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி, ஆட்டோமொபைல் மற்றும் பேங்க் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது. வீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க் இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஃபார்மா துறை பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை இன்றைக்கே பிரேக் அவுட் பண்ணிட்டோம். அதாவது நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் நடுவில் ஒரு 25,500 அப்படிங்கிற ஒரு லெவல் இருந்தது. அதை நம்ம இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த 25,600 ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதையும் நம்ம நாளைக்கே கூட கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் திவாலி பக்கத்தில் வருது, முகூர்த்த ட்ரேடிங் இருக்கும் நமக்கு. அதாவது வியூவர்ஸ் கவனத்திற்காக தீபாவளி திங்கட்கிழமை 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்னைக்கு மார்க்கெட் முழு நேரம் இருக்கும். 21ஆம் தேதி பங்குச்சந்தை அந்த முகூர்த்த ட்ரேடிங் டைம் மட்டும் இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். 22ஆம் தேதி பங்குச்சந்தை விடுமுறையாக இருக்கும். இப்போ 20ஆம் தேதி திங்கட்கிழமை நம்மளுடைய பங்குச்சந்தை வழக்கம் போல் இயங்கும். அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கு வியாழக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 25,394, க்ளோசிங் 25,566. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 புள்ளிகளுக்கு மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் மார்க்கெட் வர்த்தகமாக இருக்குது. இன்ட்ராடே எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ தான் இன்றைக்கி லோயஸ்ட் பாயிண்ட். அதன் பிறகு மார்க்கெட் அப்படியே கிராஜுவலாக ஒன் சைடடாக அப் மூவ் ஆகிறத பார்க்கலாம். அதாவது ஆல்மோஸ்ட் இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதாவது நேற்று இந்த மூவ் ஸ்டார்ட் ஆனது அப்படியே இன்னைக்கு 2வது நாளாக மொமெண்டம் கண்டினியூ ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்த 2 ட்ரேடிங் டேஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா நான் 1000 புள்ளிகள் ரேலி சொல்லியிருந்தேன். 500 புள்ளிகள் கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஸ்விங்குக்கு இருக்கும் பொழுது 1000 புள்ளிகள் அப்படிங்கிறது இன்றைக்கே ஒரு 50%. நேற்றுலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,100லேருந்து இன்னைக்கு 25,560 கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் 500 புள்ளிகள் நமக்கு 50% ரேலி கிடச்சிருச்சு. பட் இது நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தான். காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் கேப் அப் பேட்டர்ன். அதன் பிறகு பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்ன சரிவு. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. பட் அதன் பிறகு பேங்க் நிஃப்டியும் ஒரு ஒன் சைடட் நான் ஸ்டாப்பில் பாசிட்டிவ் சைடில் வர்த்தகமானது. நாளைய வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இந்த இடத்துல இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணோம். நாளைக்கு அதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். 25,450 சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் இன்றைய ஹை பாயிண்ட் 25,630. இது நம்ம ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணோன்னா ரொம்ப பக்கத்திலேயே இந்த ப்ரீவியஸ் ஜூலை மாதத்தினுடைய ஹை 25,676 அது இருக்குது. அதையும் நம்ம தாண்டினோன்னா ஆல் டைம் ஹை தான் பக்கத்தில். அது 26,000 நம்ம கடக்கணும். அப்போ 26,000ங்கிறது ஒரு ரவுண்டட் நம்பர். அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதன் பிறகு அந்த ப்ரீவியஸ் ஹை. மேபி மார்க்கெட் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. ஒரே விஷயம், இந்தியா மற்றும் யூஎஸ் இடையேயான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. இது சுமூகமாக முடிந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்தால் நம்ம ரொம்ப சுலபமாக அந்த இலக்கை இந்த அக்டோபர் மாதத்திலே கூட எட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஏதாவது அதில் ஒரு சின்ன ஒரு பேட் நியூஸ், இன்றைக்கே ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்காது அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பகிரங்கமாக எல்லா நியூஸ் சேனல்லையும் அனௌன்ஸ் பண்ணார். பட் அது இந்தியாவிலேருந்து கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கலை. அதனால் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
பட் நம்ம லெவல்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது 25,120 அதுதான் நமக்கு மார்க்கெட்டில் இந்த அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ஒரு சப்போர்ட் லெவல். பேங்க் நிஃப்டியும் ஒரு ஃபுல் ரேலியில் தான் இருக்குது. நாளைய வர்த்தகத்திற்கு நமக்கு பேங்க் நிஃப்டியினுடைய லெவல் பார்க்கும் பொழுது இன்றைய லோ பாயிண்ட் 56, ஆல்மோஸ்ட் 57,000ங்கிறத ரவுண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 57,550. நாளைக்கு மார்க்கெட்டில் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்விங். யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் தான் கொஞ்சம் இன்றைக்கி சைட்வேஸ் ட்ரேடிங்கு. பட் நாஸ்டாக் இப்போதைக்கு ஒரு ரேலியில் தான் இருக்குது. இது நமக்கு ஃபாலோ ஆகுதாங்கிறத பார்க்கணும். பட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குது. நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ஃப்ளாட்டாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். முக்கியமான நிகழ்வுகள் இன்றைய வர்த்தகத்தில் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதாவது ரீசெண்ட் டேஸில் பப்ளிக் செக்டர் பேங்க் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து அந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ இது எல்லாமே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை நல்ல மேலே பாசிட்டிவ் சைடுக்கு எடுத்து சென்றது அப்படின்னே சொல்லலாம். செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி எஃப்எம்சிஜி மற்றும் ரியாலிட்டி துறை பெரிய அளவில் 2% அளவிற்கு பாசிட்டிவில் வர்த்தகமானது. நெஸ்ட்லே இந்த எஃப்எம்சிஜி துறையில் நல்ல அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க, 4% உயர்வு. எட்டர்னல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்சடு கமெண்ட்ரி, அதாவது ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் சில குளறுபடிகள் இருக்கிறதால ஒரு 3% இன்ட்ராடே பேசிஸில் ஃபால் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் மிக்சடு குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமெண்ட் காரணமாக ஒரு 4% விலை குறைந்தது. இந்த கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ் சனாண்ட் பிளான்ட் கமிஷனிங் கொஞ்சம் டிலே பண்ணுறதால 6% விலை குறைந்தது. ரியாலிட்டி 2வது நாளாக டாப் கெய்னர். ஓபராய் ரியாலிட்டி இன்றைக்கி அதை லீட் பண்ணுது. கோல்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் டைட்டன் ரீட்டைல் சேல்ஸில் நல்லா இருக்குது, 3% விலை உயர்ந்தது. ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி விலையை அதிகரித்ததுக்கு முக்கியமான காரணம் ஹெல்த்தி குவார்ட்டர்லி நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் நல்ல இன்றைக்கி பாசிட்டிவ் ஸ்விங், 2% விலை அதிகரித்தது. நாளைக்கு ரிசல்ட்டு. ஆர்பிஎல் பேங்க் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறோன்ற நியூஸ் அனௌன்ஸ் பண்ணதால் 2% உயர்வு. மற்றபடி இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாக் பாசிட்டிவ், 2 ஸ்டாக் நெகட்டிவ் அப்படிங்கிற ரேஷியோவில் பங்குச்சந்தை நிறைவடைந்தது. எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் வாரத்தில் பார்த்தீங்கன்னா பையிங் கொஞ்சம் தெரியுது. ரொம்ப நாட்களாக ரெட் கலர் மட்டும்தான் எஃப்ஐஐயில் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் வந்து அந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் இந்திய பங்குச்சந்தையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் இது தொடரணும், அதே மாதிரி இதனுடைய அளவும் அதிகரிக்கணும். பையிங் அதிகரித்தால் பெரிய அளவுக்கு மார்க்கெட் ரேலி ஆகும். டொமஸ்டிக் சைடு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங். இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் செல்லிங் 895 கோடி, பட் பையிங் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 26,000 கோடி அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இது. ஐபிஓ நியூஸ் ஏகப்பட்டது இருக்குது. ரூபிகான் ரிசர்ச் இன்றைக்கி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது. நேற்று கூட ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி 27% ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆனது. இன்வெஸ்டர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். கனரா ரோபிகோ இன்றைக்கி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது. இது பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இல்லாமல் 5% ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் ஐபிஓ நாளைக்கு லிஸ்டிங் டேட். இப்போதைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வைத்து பார்த்தால் இது ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் லாஸில் லிஸ்ட் ஆகாது. ±5%. கிரே மார்க்கெட் 0ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா ப்ராஃபிட் அதே ரேட்டுக்கே கூட லிஸ்ட் ஆகலாம். ஒன்றா 100லேருந்து 110 அப்படிங்கிற ரேஞ்சில் லிஸ்ட் ஆகலாம். மிட்வெஸ்ட் ஐபிஓ இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் 2ஆம் நாள் முடிவில் ரீட்டைல் கேட்டகரியில் 8 மடங்கு கிராஸ் பண்ணிடுச்சு. இவர்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வளர்ச்சி விகிதத்தில் தான் இருக்குது. ஓகே, கன்சிடர் பண்ணுறவங்க நாளைக்கு பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 12-13% இல்லை 15% தாண்டறதுக்கே வாய்ப்பு இருக்குது. பட் சின்ன ஐபிஓ தான் இது. கமோடிட்டிஸ் கோல்டும் சில்வரும் நான் ஸ்டாப்பாக மேலே போயிட்டுருக்கு. இந்த சில்வரை பற்றி ஒரு நியூஸ் நேற்று நான் சொன்னேன். அந்த இடிஎஃப்ஸ் எல்லாம் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு. இன்றைக்கி அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கோல்டு சில்வர் யூஎஸ் டாலருக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இது ட்ரேட் ஆகிற ப்ரைஸில் இன்றைக்கி பாசிட்டிவ். பட் இன்றைக்கி சில்வர் இடிஎஃப்ஸ் எல்லாம் இன்றைக்கி நெகட்டிவில் வர்த்தகமானதை பார்த்துருப்பீங்க. அதனால் சில்வர் இடிஎஃப்பில் பற்றி இன்றைக்கி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஸ்டின் செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் கோல்டு பிரம்மாண்டமான விலை ஏற்றம் இப்பையும் ஏறிட்டு தான் இருக்குது. நாளைக்கும் ஒரு விலை ஏற்றத்தை நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் நெகட்டிவ், நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவ். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி லிமிடெட் ரீசெண்ட் டேஸில் ஒரு ஸ்விங் இருக்குது. அதை கண்டினியூவும் பண்ணுது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் தென்படுது. அதனால் இதை நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது ஸ்டடி பண்ணுங்கள். மற்றபடி இன்றைக்கி ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஒரு ரேலி.
டாப் கெய்னர்ஸில் ஓபராய் ரியாலிட்டி, இது வந்து இன்றைக்கி ரியாலிட்டி துறையை லீட் பண்ணதுன்னே சொல்லலாம். பட் சார்ட்டில் இன்னும் பிரேக் அவுட் இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம். நெஸ்ட்லே ரிசல்ட் பிரமாதமாக கொடுத்தாங்க, அதன் காரணமாக ஒரு ஸ்பைக்கு. நெஸ்ட்லே கூட உங்கள் சார்ட்டில் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு 1250 சப்போர்ட் லெவல் வாட்ச் பண்ணலாம், பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் மட்டும். டாப் லூசர்ஸ் கேஇஐ, மேக்ஸ் ஃபினான்ஸ், எட்டர்னல் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இன்றைக்கி. டெலிவரி மற்றும் ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாம் நெகட்டிவ். 52 வீக் ஹை நெஸ்ட்லே, ஆர்பிஎல் பேங்க், அசாஹி இந்தியா, டாடா கம்யூனிகேஷன். இந்த 2-3 நாளாக டாடா கம்யூனிகேஷனும் பெரிய பாசிட்டிவ் ட்ரிகரில் இருக்குது. பட் வெர்டிக்கலாக ரைஸ் ஆகிருக்கு. கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு விக்கு, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 52 வீக் லோவில் எஸ்கேஎஃப் இந்தியா மற்றும் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட்டில் ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனிஸே இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடே, ஓலா எலக்ட்ரிக், பட் நம்பிக்கை இல்லாத கம்பெனி. இது ஒரு வோடஃபோன் ஐடியா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போதைக்கு சார்ட்டில் 20 மற்றும் 50 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஷார்ட் டேர்ம் டார்கெட் 60. நாளைக்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் வாட்ச் பண்ணுங்கள். பட் ஏறின வேகத்திலேயே இறங்குது, அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக அணுகலாம். வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபராய் ரியாலிட்டி சார்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெஸ்ட்லே ஆல்ரெடி பிரேக் அவுட்டில் இருக்குது. கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 17ஆம் தேதி பெருசாக பணத்தை ஆனந்த்ராதி வெல்த் கிரியேட்டர் வாங்கினா நமக்கு டிவிடெண்ட் எலிஜிபிள் கிடையாது. அதன் பிறகு ஐசிஐசிஐ லோம்பார்டு தான் இருக்குது, பெரிய கம்பெனி. ஐஆர்எஃப்சி இருக்குது, இதெல்லாம் இங்கே டேட் இருக்குது, பார்த்துக்குங்க. போனஸ் மற்றும் ஸ்பிளிட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸும் இங்கே இருக்குது. பட் பெரிய கம்பெனி அப்படிங்கிறது எதுவும் இதில் கிடையாது. 30 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஒரு ஷார்ட் டேர்முக்கு சார்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். ஹுட்டமாக்கி இந்தியா, அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இன்றைக்கி ஒரே ஒரு கேண்டில் பெருசாக ஜம்ப் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற சார்ட் நம்ம எடுக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கு. கோகக்ஸ் பிரேக் அவுட் இல்லை, சார்ட்டில் அவாய்ட் பண்ணிக்கலாம். 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கம் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா கேபிஆர் மில் நம்ம ரேடாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இதில் ஏதாவது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கானா? பிரேக் அவுட் இல்லை. அதை தவிர்த்து க்ரீன் பிளை இண்டஸ்ட்ரீஸ், இதுலேயும் பிரேக் அவுட் இல்லை. அப்போது நாளைக்கு ஸ்டாக்ஸ் டு வாட்ச், நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்ன ஸ்டடி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்லேருந்து எடுத்த 2 ஸ்டாக்கு தான். ஒன்று பாரத் ஃபோர்ஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜிலேருந்து கம்ப்ளீட் பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துருக்கு. ஒரு 1780 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வாட்ச் பண்ணணும். சப்போர்ட் லெவல் 1240. இன்னொரு ஸ்டாக் வந்து ஆர்பிஎல் பேங்க்கு. இவர்கள் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 300 ரூபாய் சப்போர்ட் லெவல், பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் மட்டும் நம்ம நாளைக்கு சும்மா ஸ்டடி பண்ணலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட் தரக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் இன்றைக்கும் தவறு. இது நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதோ பிரச்சனை இருக்குது. நான் டேட்டை பார்க்காம பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு 17ஆம் தேதி 16ஆம் தேதி தான் காப்பி பண்ணிட்டேன். நாளைக்கு ரிசல்ட் தர்ற முக்கியமான கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நாளைக்கு முக்கியமான கம்பெனி. அது எப்பயுமே ஆஃப்டர் மார்க்கெட் அவர் தான் கொடுப்பாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனியில் 2 இருக்குது. ஆர்இசி, ஹேவல்ஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், பாலிகேப், ஆரக்கிள் ஃபினான்ஸ், டிக்ஸான் டெக்னாலஜி, இதெல்லாம் லார்ஜ் கேப்பில் ரிசல்ட் தரக்கூடிய கம்பெனி. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கிறிசல், எல்என்டி டெக்னாலஜி, ஹிமாத்ரி, பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா டெக்னாலஜிஸ், டால்மியா பாரத், சென்ட்ரல் பேங்க், பூனாவாலா ஃபின்கார்ப், யூகோ பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த பேங்க்கில் கொஞ்சம் நிறைய பேங்க்ஸ் நாளைக்கு மிட் கேப் கேட்டகரியில் ரிசல்ட் இருக்குது. ஸ்மால் கேப்பில் ஃபெடரல் பேங்க் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேஜஸ் நெட்வொர்க், அதுல் லிமிடெட், பிவிஆர், ஜிண்டால்சா, இந்தியா சிமெண்ட்ஸ், ஷாப்பர் ஸ்டாப், ஹெச்எஃப்சிஎல், ஷோபா டெவலப்பர்ஸ், சஃபயர் ஃபுட்ஸ், இதெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் தரக்கூடிய முக்கியமான கம்பெனிஸு. வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஆண்டோனி சார் வந்து ஸ்விட்சிங் டெக்னாலஜியை பற்றி கேட்டிருக்கிறாரு. ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டேஸில் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸ் இது வந்து சார்ட் பேட்டர்னே சரியில்லைங்க ப்ரோ, இது வேண்டாம், டோட்டலி அவாய்டு. ஆதிநாராயணன் சார் ஏஐகே பைப்ஸ் பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் இதுவும் ரொம்ப வீக்காக இருக்குங்க ப்ரோ, டோட்டலி அவாய்டு. சோலைகிரி சார் வேதாந்தா ஸ்டாப் லாஸ் கேட்டிருக்கிறாரு. வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் 20 டே மூவிங் ஆவரேஜ் 465 ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாசன் சார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரோ நாளைக்கு ரிசல்ட் இருக்குது, அதனால் எப்பயுமே ரிலையன்ஸ் வந்து ரிசல்ட் அப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். இப்போ எந்த டெசிஷனும் வேண்டாம்.
பாரதிய ஜனதா தொழிலாளர்கள் சங்கத்திலிருந்து ஸ்டார் ஹெல்த் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் ரீசன்ட் டேஸில் சைட்வேஸ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்க ப்ரோ. பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு 500 ரூபாயை கிராஸ் பண்ணால் வாட்ச் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் 465. விக்னேஷ் சார் வந்து போர்ட்ஃபோலியோவில் எத்தனை % வந்து ஆவரேஜ் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்காதீங்க. பர்சன்டேஜ் பார்க்கறது வந்து நீங்கள் பர்சன்டேஜ் சார்ட்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னா 15% லாஸ் வந்தால் ஆவரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். பட் ஆவரேஜ் பண்ணும்பொழுது சார்ட்டை பார்க்காம பண்ணக்கூடாது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் எப்பயுமே ஸ்டாக் வந்து ஜஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்டாக் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து 3 மூவிங் ஆவரேஜ், இது வந்து 20 டே, இது வந்து 50 டே, இது வந்து 200 டே. இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை எந்த ஸ்டாக் வந்து கீழே தட்டி போயிடுச்சோ அதை ஆவரேஜே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த லைனை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பாருங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் இந்த மாதிரி கீழே ஒரு கேண்டில் விழுந்துருச்சுன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் எக்ஸிட் பண்ணிக்கிறது சேஃப். ஏன்னா இது வந்து ஒரு குரூஷியல் லெவல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டாக் மறுபடி இந்த லைனை தாண்டி இப்படி பாசிட்டிவ் சைடு ஒரு கேண்டில் தனியாக விழுந்தது அப்படின்னா இப்படி கீழே வந்துட்டு அடுத்து இப்போ ரைஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் கேண்டில்ஸை பாருங்கள், பர்சன்டேஜை பார்த்துட்டு கீழேயே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஸ்டாக்கு கீழே வந்துட்டு இப்படி மேலே ஏறணும். ஏறும் பொழுது 2 நாட்கள் மேலே ஏறுது அப்படின்னா 2ஆம் நாள் முடிவுலையோ அல்லது 3ஆம் நாள் ஆரம்பத்துலையோ நீங்கள் வாங்கலாம். இறங்கிக்கிட்டே இருக்கிற ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா லாஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்திரசேகரன் சார் கொச்சின் ஷிப்யார்ட் பற்றி கேட்டிருக்கிறாரு. கொச்சின் ஷிப்யார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சைட்வேஸில் இருக்குது. ஹோல்டு வித் ஸ்டாப் லாஸ் 1700. டார்கெட் இப்போதைக்கு 1975. வில்லேஜ் அம்பானி சார் ஐஆர்இடியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குங்க ப்ரோ. ஒரு 145 சப்போர்ட் லெவல். புது என்ட்ரி வேண்டாம். சுதா மேம் கொலாப் பற்றி சொல்லுங்கள். அந்த ஷேர் மட்டும் கேண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொலாப் ப்ரோ இது என்னென்னா ட்ரேடே ஆகலை. டெய்லி அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. இது பயங்கர ரிஸ்க்கு. இதை நீங்கள் வாங்கவே முடியாது, வாங்கவும் வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை எடுக்கவே எடுக்காதீங்க. T2T அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கும் இந்த செட்டில்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். T2T அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் 2 டேஸில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கிக்கிட்டு அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு 2 டேஸ் ஆகும். அப்போது வந்து நீங்கள் அதை வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் செல் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே கீழே பெருசாக விழுந்து பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனம் தேவை. விஜயகுமார் சார் பிஎல்எஸ் பற்றி கேட்டிருக்கிறாரு. பிஎல்எஸ் ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட் இதெல்லாம் T2T அப்படிங்கிறது. பிஎல்எஸ் பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜில் பிரேக் அவுட் கொடுக்கல. சப்போர்ட் லெவல் இப்போ ரீசன்ட் லோ 275 மெயின்டைன் பண்ணுங்கள். கார்த்திக் சார் பேங்கோ ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. பேங்கோவை பொறுத்த வரைக்கும் நியூ என்ட்ரி லெவல் அப்படிங்கிறது 780 தாண்டினா தான் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரைடர் வந்து டைட்டனோட ஸ்டாப் லாஸ் கேட்குறாரு. ரீசண்டாக கொஞ்சம் ஸ்பைக் ஆகுது. 3500 ஸ்டாப் லாஸ். கோபாலகிருஷ்ணன் சார் ஏத்தர் எனர்ஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்விங்கில் இருக்குது. என்னோடய ரேடாரில் இல்லை. சூப்பர் ப்ரோ, நல்ல ஒரு ஸ்டாக்கை சொல்லியிருக்கீங்க. ஒரு 600 ரூபாய் சப்போர்ட் லெவல் ப்ரோ. பை பண்ணுறதா இருந்தால் இது அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டே போகுது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா சின்னதாக அந்த நேற்று ஹை பாயிண்ட் ஒரு 660 ஸ்டாப் லாஸாக வச்சு பாசிட்டிவில் ட்ரேடானா மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். பாலாஜி சார் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட் அண்ட் டார்கெட் கேட்குறாங்க. பெரிய ஸ்டாக் இது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். பேஜ் இண்டஸ்ட்ரீஸில் ஜாக்கி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பிரச்சனையில் நெகட்டிவில் இருக்குது. 41,000 ஸ்டாக்கோட விலை இப்போதைக்கு அவாய்டுங்க ப்ரோ. சப்போர்ட் லெவல் 38,000 39,000 சப்போர்ட் லெவல். டார்கெட்டே இப்போதைக்கு இல்லை. இது இன்னும் ரெக்கவரி ஆகணுங்க ப்ரோ. ஈகிள் ஆட்டோலைனர்ஸ் MCX வந்து 25% ப்ராஃபிட்டில் இருக்குது. RSI 80 மற்றும் ஃபேஸ் வேல்யூ 10 less than 1 year ஆகுது. இப்போது க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. MCXை பொறுத்த வரைக்கும் மெட்டல் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 9,000 ரூபாயை கிராஸ் பண்ணதால் 200 ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 200 ரூபாய், அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3,100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வைங்க. இந்த கேப்பை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கீழே வந்தால் எக்ஸிட் ஆகிக்குங்க. சுகுணாராணி மேம் வந்து பிசி ஜுவல்லர்ஸ் ஷேர் பை பண்ணலாமா? பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்குது. டோட்டலி அவாய்டு.
அப்துல் ரஷீத் சார் வந்து ஒரு கம்பெனி மார்க்கெட்லேருந்து நீங்கும் போது நம் பணம் என்ன ஆகும், நமக்கு வருமா வராதா, அந்த மாதிரி சடனாலாம் நீக்க முடியாதுங்க ப்ரோ. ஒரு கம்பெனியை வந்து மார்க்கெட்லேருந்து வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது டீலிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். டீலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு மெயில் அனுப்புவாங்க, ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புவாங்க, அதற்கு ஒரு டெட்லைன் தேதி கொடுப்பாங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வெளியில் வந்துடணும். அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வெளியில் வரலன்னா உங்களால் அந்த ஷேரை செல் பண்ணவே முடியாது. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டெட்டாக அப்படியே இருக்கும். மறுபடியும் என்றைக்காவது ஒரு நாள் ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி மறுபடியும் ரீலிஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ஷேர் வந்து ஆக்டிவ் ஆகும். இல்லைன்னா உங்கள் பணம் போயிடும். அதனால் டீலிஸ்ட் பண்ணுற நியூஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். செந்தில்குமார் சார் வந்து ஹவு டு செக் ருபி வேல்யூ மார்னிங் டைம். ப்ரோ மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயே இருக்குங்க ப்ரோ. மணி கண்ட்ரோல் ஃப்ரீ வெப்சைட்டு. அதில் வந்து ருபி அகெயின்ஸ்ட் டாலர் வேல்யூ போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். கூகுளில் தட்டினாவே வந்துடுங்க ப்ரோ. ஷரத் நேச்சர் சில்வர் எம்டிஏ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் இதுதான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபிசிக்கல் சில்வர் டிமாண்டில் இருக்கிறதால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் சில்வர் ஏகப்பட்ட டிமாண்டில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை அன்றைக்கே என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் சில்வராக வாங்கி சேவ் பண்ணிவிடுவாங்க கஸ்டோடியன் கிட்ட. இப்போ அவைலபிள் இல்லை, அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. சில்வர் வரத்து வந்த பிறகு மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல் சீசன் முடியட்டும். மேபி சப்ளை வரலாம், சில்வர் கொஞ்சம் ஃபால் கூட ஆகலாம். பட் இடிஎஃப்பில் ட்ரேட் ஆகிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகிருக்கும் ப்ரைஸு. ஆனால் சில்வர் இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்திருக்கு. அதுதான் நான் சொல்கிறது. அந்த ப்ரீமியம் டிமாண்டில் சில்வர் இருக்கிறதால இடிஎஃப் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஆக்சுவல் சில்வர் ப்ரைஸை விட 10-12% கூடுதலாக நம்மக்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃபிசிக்கல் டெலிவரி கிடைக்கும் பொழுது விலை அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ப்ரீமியம் நம்ம அதிக பணம் கட்டி புக் பண்ணுறோம். பட் உடனே கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரிஜினல் சில்வர் ப்ரைஸுக்கு தான் இந்த இடிஎஃப் கரெக்ட் ஆகும். அதனால் கவனம் தேவை. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த கோல்டும் சில்வரும் எல்லாரும் சொல்கிறது இன்னும் ஏறும்னு தான். பட் திடீர்னு கரெக்ஷன் வந்தால் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க. கிறிஸ்டோஃபர் சார் ஏத்தர் எனர்ஜி ஸ்டாக் ஆல்ரெடி இன்னொரு வியூவருக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏத்தர் எனர்ஜி. திருநாவுக்கரசு சார் ஜிஐஜிசி ஷேர் போனஸ் நவ் ஷேர்ஸ் ரெடியூஸ்ட் த ப்ரைஸ் ஹென்ஸ் த ஷேர் வில் பர்ச்சேஸ் நவ். ஜிஐஜிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் கோடு இல்லைங்களே ப்ரோ, இது எந்த ஸ்டாக்குன்னு தெரியல. பட் நீங்கள் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா உடனே வாங்க வேண்டாம். ஏன்னா போனஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். சார்ட்டில் ரைசிங் பேட்டர்ன் வந்தால் வாங்கலாம். இது எனக்கு லோட் ஆகலை. இது என்ன ஷேர்னு தெரிலங்க ப்ரோ. ஜிஐஆர்எஸ்சியா என்னன்னு தெரியல. ஓகே. அக்ஜய் குமார் சார் வந்து வாரி ரெனியூபிள்ஸ் வாரி ரெனியூபிள்ஸ் வாரி எனர்ஜிஸ் வாரி ரெனியூபிள்ஸுங்கிறது ஆர்டிஎல்னு நினைக்கிறேன். நீங்கள் கோடு போட்டிங்கன்னா பரவாயில்ல. வாரியில் ஏகப்பட்ட பேர் இருக்குது. எப்பயுமே நான் இதில் கன்ஃபியூஸ் ஆவேன். 1300 இருக்குது. ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது ஸ்டடி பண்ணலாம். சிவகுமார் சார் ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் பை பண்ணலாமா? ஆர்ஆர்பி இது என்னங்க ப்ரோ, டாட்டில் மேலே போய்கிட்டே இருக்குங்க ப்ரோ. இதில் நீங்கள் பையே பண்ண முடியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டு. இந்த மாதிரி ஸ்டாக்கை தொடக்கூட கூடாதுங்க ப்ரோ. எம்சி டெக் சில்வர் இடிஎஃப் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாமா? லாங் டேர்மில் தாராளமாக ஹோல்டு பண்ணலாங்க ப்ரோ. பல்காக வாங்காதீங்க. கொஞ்சம் விட்டு எஸ்ஐபி முறையில் கூட வாங்கலாம். பிரகாஷ் சார் வந்து அதானி டோட்டல் கேஸ் ஏடிஜிஎல் மூமெண்ட்டே இல்லைங்க ப்ரோ. இது வந்து எக்ஸிட் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்லை. டார்கெட்லாம் ஒன்றும் கிடையாது. வீக்காக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எக்ஸிட் ஆகிக்கிங்க பேசாமல். நாராயணன் சார் ஜிண்டால் ஸ்டீல் லுக்ஸ் குட். ஜிண்டால் ஸ்டீல் மூவிங் ஆவரேஜ் என்ன பிரேக் அவுட் பண்ணலைங்க ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு 1050 கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணலாம். முருகவேல் சார் வருண் பீவரேஜஸ் லிமிடெட் விபிஎல் ஆவரேஜ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் 470 கிராஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணணும். 500 ரூபாயை கிராஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணணும். சுரேஷ்குமார் சார் ப்ளீஸ் சஜஸ்ட் எனி யூஸ்ஃபுல் அட்வைஸ் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு தெரியல. புதுசாக நீங்கள் என்ட்ரு ஆனவராக இருந்தால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போட்டிங்கன்னா உங்கள் பணம் போயிடும். அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு பணம் போய்டுன்றதுக்கு நான் கேரண்டி. பணம் வருங்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒரு 3 மாதம் இல்லை 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் ட்ரையல் ட்ரேடிங் பண்ணணும். ஃப்ரண்ட் பேஜின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரேடிங் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். கன்சிக்யூட்டிவாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அப்புறமா உண்மையான பணத்தை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படியும் மீறி நான் ட்ரேட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னா
மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஸ்பாட் ப்ரைஸுன்னு ரெண்டு இருக்குது. அதாவது ஸ்பாட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அதை தான் நீங்கள் கால் ஆப்ஷனாக இருந்தாலும் புட் ஆப்ஷனாக இருந்தாலும் எடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக ட்ரேட் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து அடுத்த நாள் கேரி ஓவர் பண்ணக்கூடாது. அன்றைக்கே ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் அன்றைக்கே விட்டுட்டு வெளியில் வந்துடணும். ஓவர் நைட்டில் 100 பாயிண்ட் ஏறினாலும் 100 பாயிண்ட் இறங்கினாலும் ஆப்ஷன் ப்ரைஸஸ் அப்படியே 30-40% வந்து ஏறும் இறங்கும். அதனால் இன்ட்ராடே பேசிஸில் தான் அதை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, தெரிஞ்சே சூடு வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்கு. அதனால் டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். 100 பேரில் 10 பேர் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, 90 பேர் பணத்தை இழந்துருவாங்க. நான் அந்த 90 பேரை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன். ஆனால் மீதி இருக்கிற 10 பேர் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் ஒர்ஸ்ட் கேஸ் மார்க்கெட்டில் பணம் இழக்காமல் இருக்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் நம்ம பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எம்எஸ்கே லவ் த நேச்சர் கொச்சின் ஷிப் ஆல்ரெடி இன்னொரு வியூவருக்கு சொல்லிட்டாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் பேஜில். நாகராஜ் சார் சூலா பற்றி கொஷின் கேட்டிருக்கிறாரு. சூலா 30% லாஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டமை நோக்கி போயிட்டுருக்குங்க ப்ரோ, வீக்காக தான் இருக்குது. 245க்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட்டு, அதிலிருந்து ஒரு ரைசிங் பேட்டர்ன் கொடுத்ததுன்னா வெயிட் பண்ணலாம், ஆவரேஜ் எல்லாம் வேண்டாம். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.